அன்னையவள் பொன்னழகி அருள் வழங்கி காப்பாற்றும் சின்னஞ்சிறுவையெல்லாம் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எழிற்றமிழை ஊட்டி வைத்த பொன்னை நிகர்த்த புகழ்கம்பர் அழியாராம் அண்ணல் கணேசரின் அருள்கொண்ட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ண சிறகடித்து எண்ணற்ற கைவளைத்து வண்ண தமிழுக்கே வடிவழகை கூட்டி வைத்த கண்ணதாச கவியரசின் காலடியில் தலை வைத்து என் பணியை தொடர்வேன். இனி பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்றைய தலைவராக விளங்குகிற மருத்துவர் வே. சங்கர நாராயணமூர்த்தி ஐயா அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய ஐயா திரு எஸ். பீர் முகமது அவர்களே, மொய்தீன் அவர்களே, மற்றும் இந்த மகிழ்வோர் மன்றத்தை மிகச் சிறப்பாக காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற அமைப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் 30 ஆண்டு காலம் காரைக்குடி கம்பன் கழகத்திலே தொடராக இருந்தவன். கணேசையாவால் தான் வளர்க்கப்பட்டவன். இன்றைக்கு கூட ஒரு அம்மா தமிழ் பண்ணிட்டு வந்து ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. அந்த நீலமதுமை என்னோட சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் வந்த பேச்சாளர், அவர் நல்ல பேச்சாளர். அவருடைய புத்தகத்தை பற்றி சொல்வதற்காக அவர்களுக்கு நான் பாராட்ட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த குழந்தைங்க பேசினதுக்கப்புறம் எனக்கு பேசவே மனசும் இல்லை. அதுலேயும் இந்த சங்க இலக்கியத்தை பற்றி 8 தொகை 10 பாட்டு 18 கணக்கு அவன் இன்னும் உண்மையை சொல்லவா, குழந்தையிலேயே மிகப்பெரிய சான்றோனாக வந்து என் முன்னேற்றத்தினாலே ஒரு இறைவனே வந்தது மாதிரி இருக்கு எனக்கு. உண்மையிலே அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னைய கேட்டாலே எனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது. அந்த மாதிரி அந்த குழந்தைய அப்படி வளர்த்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் பணியோடு சொல்கிறேன், ஐயா சொன்ன மாதிரி நகைச்சுவையாக சொல்லணும். இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், உயர்வாக பண்பாடு மிக்க நாடாக ஆக்கக்கூடியவர்கள். அதனாலே பெற்றோர்களே, தயவுசெய்து நீ டாக்டராக வரணும், நீ இன்ஜினியராக வரணும், நீ அதுவாக வரணும், இது வரணும் அப்படின்னா ஆக்காதீங்க. நீ மனுஷனாக வரணும்னு அவனை ஆக்குங்க. ஆமாம், மனுஷனாக வந்தால் போதும். இந்த மாதிரி இலக்கியங்களை சொல்லிக் கொடுத்து மேடைகளுக்கு வர சொல்லி பேசினா மனுஷனாகிடுவாங்க. இந்த மேடை ஒன்றுதான் மனிதனை மனிதனாக்கக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சாதனம் இந்த உலகத்திலேயே இந்த மேடை ஒன்றுதான். அதை செய்திருக்கிற மகிழ்வோர் மன்றத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அந்த குழந்தைகளுக்கு எடுத்திருக்க புத்தகம்லாம் சாதாரண புத்தகம் நான் படித்து பார்த்தேன். சாதாரண புத்தகத்தை அருமையாக தந்திருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நல்லா வளருங்க. என்னை பொறுத்தவரை இந்த பகுதிக்கு எப்போ நான் வந்தாலும் இவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்துடுறேன் அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னா வெளியில் நான் பார்வையாளரை வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்கிற என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு 90வது கூட்டத்தில் கூப்பிட்டுருக்கணும்னு சொன்னார். எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் 90 வயது தான் கூப்பிடுவாங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். என்னுடைய 90வது வயதில் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுனேன். அது வரைக்கும் வலுவோடு இருக்கணும்ப்பா, 90 வயசு இந்த மகிழ்வோர் மன்றத்தில் போய் பேசுறதுக்காக வேண்டியாவது எனக்கு ஒரு வலுவைக்குள் இறைவா. ஏன்னா அப்படிப்பட்ட புண்ணியமான மன்றம் யாரு? உலகத்திலேயே மகிழ்வோர் மன்றம் என்று இருக்கிற ஒரே ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ஒன்று தான், வேற எங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அதனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்ணதாசனை பற்றி எவ்வளவோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ நெஞ்சுக்குள்ளே கிடக்கையா, வெளியில் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது மாதிரி கண்ணதாசனை பற்றி ஏராளமான செய்திகள் என்கிட்ட இருக்குது. எதை தொடுறது எதை விடுறது ரொம்ப நேரம் நான் தடுமாறிக்கிட்டேன். கண்ணதாசனை பற்றி பேச வந்தா நானாக ஃப்ரீயாக பேசிடுவேன். இந்த மகிழ்வோர் மன்றத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக எனக்கு மனசு என்னென்னா, இன்னதான் பேசணும்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாரா, ஆஹா ஒரு வரைமுறையை போட்டு போயிட்டாரே, இதுக்குள்ளே நம்ம எப்படி வரப்போகிறோம் அந்த பயம் வேறு. அதனால் இவ்வளவு பேசியிருக்கேன். ஏறத்தாழ இந்த பிள்ளைங்க மாதிரி ஒரு 12 வயசுலேருந்து பேசுகிறேன். 12 வயசுலேயே நான் வந்து முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் பேசினேன். 12 வயதில் முத்துராமலிங்க தேவர் கூட்டத்தில் பேசினேன். 16 வயதில் ராஜாஜி கூட்டம் பேசினேன். அதனால் எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டார் ஐயா. அதை என் மனைவி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கண்ணதாசனை பற்றி பேசுறதுக்கு ஐயா பயப்படுற, தொல்காப்பியத்தை பற்றி பேசுறதுக்கு பயப்படலாம். எனக்கு அருமையான, நான் என் வாழ்க்கையில் பழகின மனிதர்களிலே 1000 கவிஞர்களோடு பழகியிருக்கிறேன். ஆனால் அந்த கவிஞர்களுக்குள் ஒரு மனிதனை கண்டுபிடித்தது கண்ணதாசன் ஒருவனைத்தான். மனிதன் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் தன்னை பற்றிய சுய விமர்சனம் இந்த உலகத்தில் 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. சுய விமர்சனம்
ஒரு மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனை எழுதினார். அடுத்தது கண்ணதாசன் ஒருவன் தான் உண்மையை சொன்னவன். நான் இப்படிப்பட்டவர் தான் ஐயா, இப்படிப்பட்டவன் தான், அதனால் நீங்கள் என்னோட பழகின அப்படிப்பட்ட உண்மையானவனா இருந்தேன். உண்மைதான் வேணுமா? இன்னைக்கு உலகத்தில் இல்லாத என்ன தெரியுமா? உண்மை. உண்மை பொய் சிரிப்பு. அப்படி சிரிக்கிறாங்க, சிரிக்கும் போதே நீ எல்லாம் ஒரு மனுஷன் இருறா, அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சிரிச்சிருக்கேன். வேண்டியதில்லை. நான் கண்ணதாசனை இன்று வரையில் என்னுடைய தெய்வமாக வைத்திருக்க காரணம், அவரோடு பழகிய இந்த 15 ஆண்டுகளில் ஒரு மகா மனிதனோடு அன்னைக்கு வெளி உலகத்துக்கே தெரியாது. இன்னைக்காவது 4 பேருக்கு தெரியாத ரொம்ப பேர் மனசினேன் நம்மளை, அதை பற்றி பரவாயில்ல. நானுமே முயற்சி எடுக்கல, போங்கடா, எனக்கே வெறுத்து போய் ஒதுங்கிட்டேன். ஆனால் அன்றைக்கு வெளி உலகத்துக்கே தெரியாத காலத்தில் 1974 கவியரங்கில் கம்பன் ஒரு புத்தகம் போட்டேன். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கே பாண்டிச்சேரிக்கு அவர் வந்தார். அவர் வாழ்க்கையிலே 5 மணிக்கு எந்திரிச்சது நினைக்கிறேன், இல்லாட்டி 10 மணிக்கு தான் எந்திரிப்பார். காலையில் 4 மணிக்கு அவர் வீட்டுக்கு போய் அவரை கூட்டிகிட்டு பாண்டிச்சேரி போகிறேன். போகிற வழியில் திண்டிவனம் ராமமூர்த்தி டிஃபன் கொடுக்குறாரு. சாப்பிட்றான். சாப்பிட்டு போகும்போது மணி 10 ஆச்சு. போகும்போது மயிலத்துக்கிட்ட நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஏன்னு சொன்னால் ஒரு நொங்குக்காரமாக நொங்கு விற்கிறாங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, நொங்கு விற்பாங்க. ஒரு கூடையில் நொங்கு வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்றோடனே காரை நிறுத்திட்டு, நாப்பா இந்த நொங்கு எவ்வளோன்னு கேளுனாரு. டக்குனு இறங்கி போய், அம்மா நொங்கு எவ்வளோம்மான்னு அது சொல்லி ரூபாய்க்கு 10 இருந்துச்சு. அந்த காலத்தில் ரூபாய்க்கு 10 கொடுத்தாங்க. ரூபாய்க்கு 10 அப்படிச்சு. நான் சொன்னேன் ரூபாய்க்கு 10 அப்படின்னேன். கூடையோட கேள்றான், கூடையோட கேள்றாரு. நான் நம்மகிட்ட கூடையோட எவ்வளோமானே, அட போங்கய்யா, வேகாத வெயில் என்னை போட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காம ரூபாய்க்கு 10 வாங்கிட்டு போனா போங்கன்னு. நம்ம கூடையோட எவ்வளோனே 50 ரூபா அடிச்சு. கவிஞர் சொன்னேன், ஐயா 50 ரூபாயா? சரி இந்தாடா, நான் ஒரு கூடையை வாங்கி. எதுக்குண்ணே? நீ டிக்கியில் வை. ஒரு கூடை நொங்கையும் வாங்கி டிக்கியில் வச்சோம் சார். போகும்போது கேட்டேன், ஏனே இது என்னென்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணுறமோ தெரியல. வேகாத வெயில ஒரு கிளை விற்றுக்கிட்டுருக்காரா, அந்த வேகாத வெயில விட்டு அவளை நீக்கிறதுக்காரா. நான் சொன்னேன், உடனே அவன் வீட்டுக்கு போட்டுருவேன், 50 ரூபாய் போட்டுவிடுவேன். அதுக்கு தான் இதை திங்கிற போ அப்படின்னாரு. இவன் என்ன பண்ணலாம்னே, பாண்டிச்சேரியில் போய் அதோட சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னாரு. அவ்வளோ இது சுசகமான வார்த்தை. அவ்வளோ எதற்காக சொன்னேன்? அந்த மனிதநேயம் தான் என்னை கவர்ந்தது. எங்கே யார் இறக்கப்பட்டாலும் சரி, அவர் கடை வாங்குறாரா அதுவா இல்லை, யாருக்கும் ஈவிரக்கப்பட்டு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருப்பார். யாருக்கு வேணாலும் சரி, முதலமைச்சர் இருந்தவர் பேசினா அது அரசியல்ன்றவங்க. அதனால அந்த முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி இவர்களுக்கு டாக்டர் சீட்டு கொடுங்க, இவர்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்லிடுவார். இலவசமாக அத்தனை பேருக்கும் உதவி செய்த மகான் நான் சந்தித்தவரில்லை, கண்ணதாசன் ஒருவன் தான் என்பதை சொல்லிக்கொண்டு, ஒருத்தி மகனை கண்ணதாசன் சொல்றோம்ல, வாங்க நீ வாங்க. கண்ணனுக்கும் அவருக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. கண்ணபரமாத்மா பேச அவர் எங்களுக்கெல்லாம். அவர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன் யாரு? கண்ணபரமாத்மா. இவரும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தவர். சிறுவடுப்பட்டியில் பிறந்தாரு, காரைக்குடிக்கு வளர வந்துட்டார், சுவீகாரம் வந்துட்டாரு. விட்டுட்டாங்க, சுவீகாரம் செட்டினான்ற பழக்கம். ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா ஒரு பிள்ளையை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வளர வந்துட்டாரு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து வந்துட்டாரு. அதன் பிறகு 8வது பிள்ளையா பிறந்தார். இவர் அப்பச்சிக்கு 8வது பிள்ளை, கண்ணனு 8வது அவதாரம். 8வது பிள்ளையா பிறந்து 8வது அவதாரமாக வந்தார். அதனால எல்லாமே கண்ணனோடு பிறந்தவர். இது கண்ணபரமாத்மா சங்கை எடுத்தார். சங்கை எடுத்து ஊதினாரு. இவர் என்ன பண்ணாரு? எழுதுகோலை எடுத்தார். கையில் எழுதுகோலை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்று எழுதுகோலால் எழுதியவர் கண்ணதாசன். அதனால கண்ணனுக்கும் கண்ணதாசனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதனால எனக்கு என்ன பெரிய பெருமைனா அவரோட பழகினது. ஆனால் என்ன கஷ்டம்னா, அரசியலில் அவர் இனிமேல் அவர் தாக்க வேண்டிய தலைவரே கிடையாது. எல்லாரையும் திட்டார், எல்லாரையும் மாட்டிட்டார். மலையளவு தூக்கி அவர் மதிக்குவரை தாக்குவதில் மனிதர்கள் நான் தெய்வ மிருகம்னாரு. நான் தாக்கும் போது மிருகமாயிட்டா எல்லாரையும். அப்படின்னு இப்படி தாக்குறாரே அப்படின்னு கேட்ட போது 71ஆம் ஆண்டு பிறந்த நாள்டா மியூசிக் அகாடமியில நான், இளையராஜா, பழ கருப்பையா, கோ கலிவரவன், முக்தா சீனிவாசன் எல்லாரும் பேசுகிறான். அது கலைஞரும் வர்றாரு பேசுறதுக்கு. அப்போ கேட்டாங்க எல்லாரும், இந்த மாதிரி பேசுறீங்களே, உங்களை ரொம்ப தாக்கியிருக்காரே கண்ணதாசன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ சொன்னார், நான் வீட்டை விட்டு புறப்படும் போது எங்கள் வீட்டில் யாரும் போகக்கூடாதுன்னாங்க. ஏனென்றால் எல்லாரையும் கண்ணதாசன் தாக்கி இருக்கிறார், ஆனால் என்னைத்தான் அதிகமாக தாக்கி இருக்கிறார். கண்ணாமலான்னு என்னைத்தான் திட்டியிருக்காரு. அதனால நீங்கள் போகக்கூடாது, கட்சிக்காரன் வந்து போகக்கூடாது. ஆனால் நான் மீறி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என் 4 வயது பேரன்னார் கண்ணதாசன்.
4 வயது பேரன் தான் காரணம். அந்த 4 வயது பேரன், இப்போ பேரை சொல்லப்படுறது அரசியலாயிரும். 4 வயது பேரன், அப்போ 4 வயது பேர் தாத்தா அப்படின்னு முத்தமிட்டான். தாத்தா என்று என்னை முத்தமிட்டான். மறுநிமிடம் என்னை எட்டி அடைந்தான். தாத்தா என்று முத்தமிட்டான். மறுநிமிடம் என்னை எட்டி அடைந்தான். அவன் முத்தமிட்டதற்கும் எட்டி அறைந்ததற்கும் எப்படி எனக்கு வேறுபாடு தெரியவில்லையோ அதை போல கண்ணதாசன் என்னை திட்டியதற்கும் வாழ்த்தியதற்கும் வேறுபாடு தெரியவில்லை. கள்ளம் கவனம் இல்லாத குழந்தையும். இதை விட ஒரு விமர்சனம் வேணுமா? கள்ளம் கவனம் இல்லாத குழந்தைன்னு ஒரு பெரிய தலைவர் சொல்றாரு. அந்த கள்ளம் கவனம் இல்லாத தலைவர் குழந்தையோடு நான் பழகி இருக்கிறேன். குழந்தையாவே இருப்பாரு, அப்புறாணி. ஆனா மிகப்பெரிய அறிவு உள்ளே இருக்கு. பாட்டு எழுத தொடங்கிட்டாருன்னா நீ என்ன நினைப்பீடோ, எம்எஸ்சி ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாரு, கொட்டினா மனுஷன் எங்கே என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. ஒரு பேப்பர்ல பேனால அதெல்லாம் கிடையாது. இப்படி பேட்டியை இப்படி மடிச்சு தூக்கிக்கிட்டு அப்படி நடப்பாரு. 2 இடம் நடப்பாரு. இவர் சொல்லிடுவார். உடனே பாட சொல்லுவார். என்ன பாட்டு வருதுன்னே தெரியாது. போட்டு அந்த 32 பல்லவி கொடுப்பாரு. பாலச்சந்திரன் சொல்றாரு, என்னையா ஒரு பல்லவி ஒன்று தானே அந்த எழுதிக்க அப்படின்னு 32 பல்லவி. ஏன் சார் இதில் எதை எடுத்துக்க? நீ வீட்டுக்கு கொண்டு போய் சலிச்சு புடச்சிப்படி நீ எதை வேணாலும் எடுத்துக்க. பாட்டு உனக்கு எது தேவையோ எடுத்துக்காரு. சலிச்சு புடச்சி எடுத்துக்கன்னா உலகத்தில் யார் சொல்ல? 32 பல்லவி உடனே 4 வரி 4 வரி 4 வரி வித்தியாசம் 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 வித்தியாசமா. அப்ப அந்த சரஸ்வதியே, தேவி சரஸ்வதியே அவருடைய நாவல் வகை குடியிருந்தா. குடியிருந்து அந்த தமிழ் தாய் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றா கண்ணாதா, என்ன சொல்லு என்ன சொல்லு, ஒவ்வொரு சொற்களும் அவருடைய நாவலை போய் அடைந்து கிடக்கிறது. அப்பா எப்படா என்னை வெளியில் விடார போற, எப்படா என்னை வெளியில் விடார போற என்று கெஞ்சுகிறதோ என்று கூட எங்களுக்கு தோணும். சாதாரண பச்சை பிள்ளை மாதிரி பேசுவார். பச்சை பிள்ளை மாதிரி பேசுவார். சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சரி, பச்சை பிள்ளை மாதிரி பேசுவார். மகா பெரியவர் இருக்காரு காஞ்சிபுரத்தில். இவர் அத்தமிழை இந்த எழுதினோடனே அவருக்கு ஸ்ரீமுகம்னு சொல்லுவாங்க. அவங்க 300 எழுதி கொடுக்குறது வாழ்த்து. அந்த ஸ்ரீமுகம் கொடுக்குறதுக்கு 4 ஐயர்கள் அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரத்தில் சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஐயர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு டப்புன்னு எடுத்து எல்லாத்தையும் பாட்டெலாம் எடுத்து உள்ளுக்க வச்சுட்டேன். எனக்கு தெரியப்படாது அவங்க மகாபிரியாவட்டுன்னு வர்ற. அப்போ என்ன பண்ணாரு தெரியுமா? என்னடா ஏன் கீழே வைக்கிறேன்னாரு. இல்லையா மகாபிரியாவட்டுன்னு ஐயர்கள்லாம் வந்திருக்காங்க, இதை வச்சு நீ மேலே எடுத்து வை, மேலே எடுத்து வைனாரு. அப்படி டேபிள் எடுத்து வச்சேன். வச்ச ஆளுநர் உட்கார்ந்துருந்தாரு. அந்த மகாபிரியாவட்டுன்னு ஐயர்கள் வந்தாங்க. வணக்கம், மகாபிரியா உங்களை பார்த்துட்டு வரச்சுனா நீங்கள் அர்த்தமடைந்தவங்க மிக பிரமாமல் எழுதியிருக்கலாம். உங்களுக்கு ஸ்ரீமம் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரச்சுனா உங்களை ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்துக்கு வரச்சுனா அண்ணா வரச்சுனா அண்ணா சரி நான் வர்றேன் மகாபிரியாவட்டு சொல்லுங்க நான் காஞ்சிபுரத்துக்கு வர்றேன் அப்படின்ட்டு போனாங்க. போனேன்னு நான் கேட்டேன், அண்ணே என்னன்னு இதெல்லாம் அக்கறமா? அவன் போய் மகாபிரியாவட்டு என்ன சொல்லுவா தெரியுமா? ஐயோ இப்படி பாட்டெல்லாம் இருந்துச்சு அங்கே எங்களை போச்சு ஒரு இடையே அப்படின்னு சொல்கிறேன். அட முட்டாள், இன்னைக்கு சொல்லிட்டு வந்ததுனால நீ இதை எடுத்து மறைச்சிட்டேன். நாம் எல்லாம் பேசிக்கணும், சொல்லாமல் ஒரு நாள் திடீர்னு வந்துட்டான்னு வச்சுக்க. அப்போ என்ன நினைப்பா, இவன் இப்படித்தானா அப்படின்னு நினைப்பா. இப்போவே தெரிஞ்சுக்கணும் நீ இப்படித்தான்னு போய் சொல்லட்டும். அவன் உண்மையாக இருப்பான். ஏன் மறைக்கிற? பொய்யெல்லாம் வாழாதரா. நான் இப்படித்தான், நீ பேசுனா பேசுறா போ. நான் இப்படித்தான் என்று மூடி மறைக்காமல் முக்காடு ஓடாமல் நீ நடந்து கொள், அதுதான் மனித வாழ்க்கை என்று கள்ளங்கவடம் இல்லாத ஒரு குழந்தையாக இருந்தானே கண்ணதாசன். அவனோடு பழகிய காலங்கள் எனக்கு 20 வயதாகுது. அப்படி நேரம் வந்துடும். ஏன்னா டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் 20 நிமிஷம் தான் நான் பேசலாம் சட்டப்படி. அதனால் என்னம்மா பாட்டா இந்த செய்தியெல்லாம் சொல்லேன்னா பாட்டுக்குள்ள வர முடியாது. அந்த செய்தி சொன்னேன். 20 வயதாகுது கண்ணதாசனுக்கு. 20 வயதாகிடுச்சுன்னா ஒரு ஆம்பளைக்கு 20 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவீங்க. அவன் தலையெடுத்து கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த அந்த வேலை இவருக்கு வருது கண்ணதாசனுக்கு. அவர் அம்மா ஆத்தா, எங்கள் பக்கம் ஆத்தாம்மா, அவங்க ஆத்தா போய் 7 பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க. 7 பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவர் தம்பி 7 பொண்ணு பார்த்தவன் எந்த பொண்ணை உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க. கண்ணதாசன் கொஞ்சம் பறந்த மனப்பான்மை உள்ளவர். 7 பொண்ணுமே பிடிக்குதுன்றாரு. அப்புறம் அலசி ஆராய்ச்சி ஒரு பொண்ணை கட்டி வச்சாங்க. கட்டி வச்சா நீங்கள் படத்தில் பார்த்துருவீங்க. முதல் நாள் இந்த கட்டிலெலாம் பூ தொங்கும், பூவெல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. பாலும் பழமும் கைகளிலேந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி, அது தவள வாயாக இருந்தாலும் புன்னகை சிந்தி, கோல மயில் போல் ஒரு பொண்ணு வருது. அந்த பாய்ச்சலை தூக்கிட்டு
அப்போ இவர் கேட்குறாரு, அந்த ஆட்சி பேர் பொன்னம்மா. பொன்னம்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா காலையில் கல்யாணம் பண்ணியாச்சு, நீ பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ன, இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த ஆட்சி பதிலே பேசுகிறேன். பொன்னம்மா, நான் அழகாக இருக்கேனாரு. இது ஒரு ஆபத்தான கேள்வி. இப்போ அவர் கேட்டார் அழகாக இருப்பார். இப்போ ஐயாவெல்லாம் கேட்குறாங்க அழகாக இருக்காங்க, நான் அழகாக இருக்கேன்னு கேட்குறேன். இப்போ நான் போய் என் மனைவிட்டேன், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னா அவள் நீ எல்லாம் கண்ணாடியே பார்க்க மாட்டியா ஐயா, இவ்வளோதான் அவன் லெவலில் பிடிக்க மாட்டாளா? அதனால அழகாக இருக்கு. அதுக்கு பதில் பேசுகிறேன். குரங்கே சனியனேன்னு திட்டினாரு. மறுநாள் காலையில் அம்மாட்ட போய் சொன்னார், அதா என் மனைவி மாதிரி பொறுமைசாலி உலகத்தில் கிடையாது, நான் திட்டினாலும் வாழ்த்தினாலும் மறுவேச்சே பேசுறாதா அப்படின்னாரு. அதுக்கு ஆத்தா சொன்னாரு, உன் மனைவிக்கு 2 காதுமே கேட்காதுடா. 7 பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண காது கேட்கறேன்னா அவன் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஓடும் நினைக்கிறியே. 25 வருஷம் அந்த மனைவியோடு வாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு எழுதினார். ஏன்னா பாட்டு தான் கேட்குறாங்க. பாட்டு எழுதினார் கண்ணதாசன். என்ன பாட்டு? பொன்னம்மா என் மனைவி. இதை விட ஒரு மனைவிக்கு என்னங்க வேணும்? விருது, என்னங்க சொத்து வேணும், என்னங்க நகை வேணும், நட்டு வேணும். நீ எல்லாம் நகையெல்லாம் வாங்க முடியாது, தங்க நகையெல்லாம் வாங்குற பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், இனி வாங்கவே முடியாது. அவ்வளோதான். பொன்னம்மா என் மனைவி பூமியிலும் பொறையுடையாள், பொன்னம்மா என்று அழைப்பேன் பொங்கி வரும் அன்பினிலே. கணவன்மாருக்கெல்லாம் சொல்கிறேன், மனைவியை நல்லா அன்பா பேர் சொல்லி கூப்பிடுங்க சார், பேர் சொல்லி கூப்பிடுங்க. என்ன ஆடு மாடா? வேண்டியதில்லை. இந்த மகளூர் மன்றத்தை சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மன்றத்துக்கு வந்து மகிழ்ந்தா மட்டும் பார்த்தாது, வீட்டிலேயும் மகிழ்வோராகவே இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு மனைவியை பார்த்து சிரிச்ச ஆளே நான் பார்க்கல. கேட்டவனு சொன்ன சிரிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறேன். சிரிக்கணும், சிரிக்கணும். அந்த மனைவி எதை நம்பி வர்றாங்க? உங்களுடைய புன்சிரிப்பை, உங்களுடைய அன்பை. நீங்க தங்க நகை வாங்கி கொடுக்கணும் சார், இனிமேல் அதுக்கு வழியே இல்லை, ₹1,00,000 வந்துருச்சு. ஆனா ஒரு ₹10 மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கக்கூடாது. ₹10 ₹10 எங்க மல்லிகைப்பூ ₹100? அப்ப இந்த இப்ப நினைப்பாங்க இவன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், அவருக்கு தெரியல வேற. அதனால பேசி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை சொன்னாரு, பொன்னம்மா என் மனைவி பூமியிலும் புறையுடையாள், பொன்னம்மா என்று அழைப்பேன் பொங்கி வரும் அன்பினிலே. அடுத்ததுதான் முக்கியம். செவிகள் பழுதானாலும், செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி. ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு மனைவியினுடைய சேவையால் தான் ஒரு கணவன் உயர்வடைய முடியும். இது சத்தியமான உண்மை. இப்ப நான் இவ்வளவு நல்லா வாழ்றேன், இத்தனை வயதுக்கு வாழ்றேனாக்க என் மனைவி தான் காரணம். என் மனைவி இல்லைன்னா நான் க்ளோஸ். அதனால அவங்களுக்கு நிகழ்ச்சி இல்லைனாலும் என்னோட வர்றாங்க. இப்போ அவங்க நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, நான் வந்தேன். ஆம்பளைகளுக்கு ஒரு சுயம் இருந்தேன், நம்ம இன்னைக்கு ஒரு நாளாவது ஜாலியாக இருப்போம்டா அப்படி இருந்துருது. ஆனால் அவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க, ஐயோ அவருக்கு ஏற்ற மாதிரி விழுந்தாரு, என்ன பண்ணுறது? அது மனைவி தான். அதனால தான் சொன்னார், தக்காளி பச்சடியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வைத்து அருகிருந்து பார்த்திருப்பாள். கணவனுக்கு சாப்பாடு போடுறது மாதிரி இன்பம் உலகத்தில் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? சாப்பிடும்போது எதை அதிகமாக சாப்பிட்றானோ அதை நீங்கள் பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே போட்டு 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 ஏன் இதே பண்ணுற, அதே நீங்கள் அன்றைக்கி அதிகமாக சாப்பிடி, இல்லையே மிச்சம் வச்சா மறுபடியும் நைட்டு தருவேன் சாப்பிடு. அதான் வாழ்க்கை. அதனால் அப்படி அருகிருந்து பார்த்துருப்பாள் மனைவி. அதுக்கப்புறம் பாடுறாரு படங்களில் பாட்டு, அந்த பொன்னம்மாங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் யோசிங்க. உன்னை கரம் பிடித்தேன், உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் அடைந்தேனடி. நான் இவ்வளவு புகழ் அடைந்ததற்கு காரணம் பொன்னை மணந்ததனால் புகழும் அடைந்தேனடி அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன, எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன. சத்தியம் சம்சாரம், அவள் தான் சாமி அவதாரம். ரொம்ப வீட்டில் சாமி அவதாரமாக தான் இருக்கு, நிற்குது அப்படியே சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும், தெய்வ சக்தி உருவாகும். நீ ஏன் கோயிலுக்கு என்ன போறீங்க? கோயிலுக்கு கோயிலுக்கு என்னம்மா போறீங்க? என்னையா போறீங்க கோயிலுக்கு? வீட்டையே கோயிலாக்கு, குடும்பத்தை கோயிலாக்குங்கள். குடும்பத்தை கோயில் ஏன் தெரியுமா? வள்ளுவர் சொன்னாரு, நம்ம சாமியார் போய் விழுகிறோம், சாமியார்களை கும்பிடுறோம்ல. வள்ளுவர் என்ன தெரியுமா? சாமியாருக்கு மேலானவன் இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கேன், யாரு தெரியுமா?
இல்லா இல்ல இல்லறத்தான் இருக்கானே, இல்லறத்தான் அந்த மூவருக்கும் நின்ற துணை. யாருக்கு? சாமியாருக்கு, வெளியில வர்ற ஏழைகளுக்கு, குடும்பத்தாருக்கு, அத்தனை பேருக்கும் துணையாக இருக்கிறவன் இல்லறத்தான். அதனால குடும்பம் எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட நல்லா இருக்கானோ அவன் தான் உலகத்திலே பெரியவன். அதனால உங்க குடும்பத்தை கோயிலாக்குங்கள். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நம்ம குடும்பம் தான் கோயில். இதுக்கு போய் ஆத்தா காளியாத்தா மாரியாத்தா என் புரிதலை சரிப்படுத்தி கொடு, காளியாத்தா என் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடு, காளியாத்தா எனக்கு இவ்வளவு சொத்தை கொடு, இதே தானே கேட்குறீங்க. காளியாத்தாவுக்கு எதை கொடுக்கணும்னு தெரியுமில்ல, கேட்காதீங்க. என்ன போய் அவனை ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. காளியாத்தாயும் மாரியாத்தாயும் போய் 50 பேரும் என் குடும்பத்துக்கு நான் வந்து தினம் வந்து என்ன கையெழுத்து போட்டு போறாளா? கும்பிடுங்க. ஆனா என்னன்னா ஒரு அன்பு தான்மா, ஒரு அன்பு தான். நீங்க மட்டும் அன்பா இருந்தீங்கன்னா எந்த கணவனும் சரண்டர் சரண்டர் உங்களோட சரண்டர் ஆகிடுவாரு. அதனால எங்க கணவர் கொள்ளாதவர் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. அன்புனால எதையும் சாதிக்கலாம் என்பதை எங்க பொன்னம்மாச்சி சொன்னதுனால தாளையாம் பூமுடிச்சுன்னு ஒரு பாட்டு எழுதினாரு. அதுல தாளையாம் பூமுடிச்சு தடம்பாத்து அது வந்து மாற்றுத்திறனாளி சிவாஜி எழுதி மாற்றுத்திறனாளி வருவார். மாற்றுத்திறனாளி வந்தாருன்னா அவருக்கு பாடணும். அழகான மனைவி, அவருடைய மனைவி, அவர் நடந்துக்கிட்டே வர்றாரு. இப்போ பாடுறாரு, தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா, வாழை இலை போல வந்த பொன்னம்மா. ஒவ்வொரு பாட்டுக்கும் எனக்கு 1/2 மணி நேரம் விளக்கம் சொல்லுவேன். வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா. பொம்பளை தானே ஏதாவது கொண்டாடணும்னு நினைக்கிறோம் நாங்கள், ஆத்தா விட்டு ஏதாவது கொண்டாடுறோன்னு. அதுக்குதான் சொல்றாரு, தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா. சீதனை போனா அதுக்கு என்ன சொல்லி இந்த பக்கம்னா நாங்கள் வரதட்சணைலாம் வந்தால் போதுமா. மானாவி மானங்களை காக்குமா. அந்த வரதட்சணை காக்காது, மானாவி மானங்களை காக்குமா. ஏன் வாழை இலை போல வந்தேன்னு சொன்ன தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணையும் வாழை இலைன்னு சொல்லிருக்காங்க. வாழ வாழ இலை போல வந்தாய். வாழை இந்த வீட்டுக்கு வாழை இலை போல வந்தாய். ஒன்று. ரெண்டாவது வரவேற்கிறதுக்கு வாழை மரத்தை தான் கட்டுறான். ஏன் கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு தென்னை மரத்தை வெட்டியாக கட்டுறோம்? வாழை மரத்தை தான் கட்டுவோம். வாழை மரம் தான் மங்களகரமானது. அடுத்து இன்னொன்று தெரியுமா? இப்போ மருத்துவம் பெருகிட்டதுனால ஒரு அம்மை நோய் கிடையாது இப்போ நாட்டில். ஒரு காலத்தில் அம்மை நோய் வந்தோடனே அவருக்கு அம்மை நோய் குணப்படுத்துறதுக்கு வாழை இலையை போட்டு அதில் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த வாழை இலை என்பது நம்மை வாழ வைக்கும். வாழ வைக்கக்கூடிய இலை தான் வாழை இலை என்பதனால இது இந்த பொண்ணுக்கு சொன்னார், பொன்னம்மா வாழை இலை போல வந்த பொன்னம்மா என்று சொன்னதற்கு காரணம் அதுதான் என்பதை சொல்லிக்கொண்டு அப்படி அருமையா வாழ்ந்தவர் கடைசியா சொன்னாரு, என் தேவையை யார் அறிவார்? அம்மா என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று மனைவியை யார் தெய்வமாக கருதுகிறார்களோ, உண்மை சொல்றேன், மனைவியை தெய்வமாக கருதுங்கள். என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று பாடல் பாடிய சொன்னாரு. அவருக்கு ஒரு காதல் இருந்துச்சு. இப்படியெல்லாம் பாடினார்ல, அவர் நல்லவரா? அந்த ஆள் எப்படிமா? அவருக்கு ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதலை பற்றி சொல்லையான்னு சொல்றாரு, சொல்லாமல் தெரிய வேண்டுமே, சொல்லவும் தனிமை வேண்டுமே, கஞ்சாலை புரிய வேண்டுமே, யாரும் காணாமல் சிரிக்க வேண்டுமே. இதாண்டா காதல்ங்கிறாரு. இதான் காதல். செல்போனில் வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியாக க்ளோஸ் பண்ணி அவர் தற்கொலை பண்ணி தற்கொலைக்கு போகிறதுல காதல். சொல்லாமல் தெரியணும். காதலை பற்றி சொல்லாமக்கூடாது. மைக்க போட்டுக்கிட்டு கீழா உன்னைத்தான் காதலிக்கிறேன், எலும்பை எண்ணி போடுவாங்க. ஏடா என்ன இவ்வளவு தைரியமா வந்துட்டீங்கன்னு. சொல்லாமல் தெரிய வேண்டுமே, சொல்லவும் தனிமை வேண்டுமே. ஐ லவ் யூ தனியாக போய் சொல்லணும். ஐ லவ் யூ, அவனை I 2 லவ் யூ, I 3 லவ் யூ, எதையோன்னு சொல்லிட்டு போகலாம். சொல்லவும் தனிமை வேண்டுமே, கஞ்சாடை புரிய வேண்டுமே. இந்த கஞ்சாடை ரொம்ப முக்கியம். கஞ்சாடை பெரிய கூட்டமாக இருக்கும். காதல் அங்கே இருப்பேன், காதல் இங்கே இருப்பா. அவர் 2 பேரும் அப்படி கஞ்சாடை பார்க்கறது யாருக்குமே ஆத்தா பேங்கில் இருப்பாங்க, ஆத்தா பேங்க தெரியாமல் பார்த்துருவாங்க. உன்னோட ஒன்று கண்ணோட கண், கண்ணோட கண், கண்ணோட கண்ணை நோக்கி வாய்ச்சொற்கள் பயன்படும், என்ன பயன்படும் அப்படி பார்ப்பாங்க. இது வந்து காதலுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்குமே கஞ்சாடை வேணும். இப்போ நாங்களாம் 7 வாத்தியார்கள், 7 வாத்தியார். எங்கள் வீட்டுக்கு 22ஆம் தேதி நிகழ்ச்சி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு ஒரு 5-6 பேர் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 22ஆம் தேதி பலதற்கு சாமி இருக்காது. 1ஆம் தேதிக்கு கடனை கொடுத்தா தானே அவன் தருவேன். அதனால 22ஆம் தேதி ஒன்றும் இருக்காது. உடனே அடுப்படியில் என் மனைவி கஞ்சாடை வாங்கிப்பா. அப்புறம் என்ன, இவன் கூட்டிக்கிட்டு டீ கடைக்கு கூட்டி போய் டீ வாங்கி கொடுத்தா அடுப்பையா. இதான் கஞ்சாடை. இந்த கஞ்சாடை தெரியல வாழ்க்கை எப்படி
கஞ்சாலை புரிய வேண்டுமே, யாரும் காணாமல் சிரிக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணாரு, காதலிச்சாரு. 13 வயது இருக்கு. யாருக்கு? கண்ணதாசனுக்கு 13 வயது. 14 வயசுல காதலி. 14 வயது பொண்ணை காதலிக்கிறார் அவங்க ஊர்ல. அப்போ வீட்டில் திரிவார், அதுக்கான நேரம் இல்லை. இப்போ வீட்டில் திரிவார். 14 வயது பொண்ணு அது, அதை காதலிக்கிறாரு, உயிருக்கு உயிராக காதலிக்கிறாரு. அந்த காதல் நிறைவேற, அந்த காதல் நிறைவேறாத என்னாச்சுன்னா ஒரு பாட்டு எழுத வேண்டியிருந்துச்சு. பாட்டு எழுதும் போது காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போலே பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு. இந்த உறவை பூரா புரிஞ்சு கொண்டு புரியாமத்தே இப்போ சண்டை சச்சரவு வருது. ஆமா ஐயா மன்னிச்சுங்க, புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். அவன் அப்படி இருக்கேன், இவன் இப்படி இருக்கேன், அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவன் கதியெல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. எப்போ அது வருவோ எப்போ இது வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும். நீ அதனால் உலகத்தில் தயவு செஞ்சு இருக்கிறது போதும் சொல்லுங்க, இருக்கிறது போதும், இருக்கிறது போதும் என்று நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக அமையும் என்பதற்கு தான் அவர் சொன்னார். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு என்று சொன்ன அதே கண்ணதாசனுக்கு 13 வயசுல காதலிச்சாரு, விட்டு போச்சு. அந்த பொண்ணு சிங்கப்பூர் போயிடுச்சு கல்யாணம் ஆகி. அந்த பொண்ணுக்கு வேற ஆட்ட கல்யாணம் எடுத்து போயிட்டு இவர் வேற ஆளை கல்யாணம் பண்ணி விட்டாரு. சிங்கப்பூர் போயிடுச்சு. போயிட்டு வர்றாங்க, ஒரு 45-50 வயசு இருக்கு அந்த பொண்ணுக்கு. தற்செயலாக பார்த்துடுறாரு. தற்செயலாக பார்த்தோன்னே அப்படின்னு நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து சிவாஜி கணேசன் படத்துக்கு ஒரு பாட்டு எழுத வேண்டியிருந்துச்சு. உடனே எழுத ஆரம்பிச்சாரு. இந்த பொண்ணு ஞாபகமாக வந்துச்சு அவருக்கு. உடனே எழுதாரு, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா, இங்கே என் காலமெல்லாம் முடிந்து விட்டாலும், ஒரு இரவு நிலை முதுமை அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மடிந்து விட்டாலும், மறுபடியும் பிறந்து வந்து மாலை சுட்டுவேன், அடுத்த பிறவியில காவேரி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த நினைவை படத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு சிவாஜி கணேசன் படத்துல. பாவாடை தாவணியில் இந்த பாட்டை எப்போ வேணாலும் பாடலாம். 18 வயசுல பார்க்கலாம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. 40 வயசுல கல்யாணம் ஆச்சு, அதே பொண்ணு கல்யாணம் பண்றான். 40 வயசுல வர்ற அதை பார்த்து தூக்கிட்டு பாவாடை தாவணியில் பார்த்த உருவம். உடனே வைக்கப்பட்டு போங்க போங்க, அவனை அந்த பொண்ணு அப்படி போவாங்க. 70 வயசு, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. 85 வயசு 90 வயசு ஆயிடுச்சு. கிழமை படுத்துருக்கேன் கட்டில. கிழவி வந்து நிற்கிது. ஐயோ அன்னைக்கு பாவாடை தாவணியில் எப்படி பார்த்தேன், நீ எவ்வளோ அழகா இருந்த, இப்போ இப்படி ஆயிட்டியே, சுருக்கம்லேருந்து கிழவி ஆயிட்டியே, ஆனாலும் நீ தான் எனக்கு என் இதயத்தில் இருக்கிறாய், நான் தான் உன் இதயத்தில் இருக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் இப்படியே அன்போடு வாழ்வோம் என்று சொன்னார்களே. அந்த பாவாடை தாவணிங்கிறது எத்தனை வயசுல வேணாலும் பாடலாம். அப்படி பாட்டை எழுதின கண்ணதாசன் அருமையானவர். அதுக்கப்புறம் சொன்னார், தன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருமா, அந்த கஷ்டத்தை எழுதுறாரு ஒரு படத்துக்கு. பட்ட கடன் கொஞ்சம் இல்லை, பரிதைப்பும் கொஞ்சம் இல்லை, கெட்ட கதை கொஞ்சம் இல்லை, கீழ்நிலையும் கொஞ்சம் இல்லை, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சம் அல்ல. ஒரு மாபெரும் கவிஞன், மகா கவிஞன், அரசவை கவிஞனாக இருந்த வாழ்க்கையிலே தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சம் அல்ல. தொழுவது சுகமா, பண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் நான், அறிந்தவர் அறிவாராக. சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்ற தாயும் நலம்பெற பெற்றாள், காமராஜரை பெற்றதாயோ நாட்டுக்கே பெற்றாள், என்னை ஆசையா ஈன்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள், அழுவதற்கென்றே பெற்றாள் என்று வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கவலைகளால் அழுதார். ஆனால் பாடல்களிலே கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் எழுதி தந்தார். அந்த கவலையிலையும் நான் வீட்டில் இருப்பேன், அமீனா வந்துடுவேன், வீட்டில் இருக்க சாமான அழுகிட்டு போகிறது, கவலைப்படாமல் இருப்பார், அழுகிட்டு போனால் போவோம். அவ்வளவு கடனுங்க. எனக்கு நமக்கெல்லாம் ஒரு பேங்குக்காரன் ஃபோன் பண்ணிட்டானா அடுத்த வேலையே வராது. ஐயோ பேங்க் எப்போ டீ கட்ட போகிறோமோ, டீ கட்ட போகணும். அவர் வந்து கவலையே பட மாட்டார். எந்த சாமானம் தூக்கி போனானே, எது நடவடிக்கை எடுத்தானே, எது அங்கங்கே கவலை. கவலைகளுக்கு நடுவில் இத்தனை பாடல்களையும் கொட்டியவர். நினைத்து பாருங்கள் அவரை. எனக்கு இந்த நேர நெருக்கடி தான் பெரிய பிரச்சனை. அது வேற
சும்மா இருக்காம இப்போ வந்து பாட்டை மட்டும் பேசுங்க, அடுத்தது நானுங்கிற தலைப்பை அப்புறம் பின்னாடி வச்சுக்கொண்டு வேறு தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். அது வேறு விஷயம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், 1974 ஷார்ட் பண்ணி கொண்டுட்டு வரேன். கண்ணதாசன் வந்து பிறரை மதிக்கும் பண்பாளருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் இப்போ 2 மேடையில் அல்லது 2 டிவியில் பேச வந்துட்டா அப்படியே அவங்கள பார்த்தது இல்லையா அப்படிங்க, என்னை பார்க்கலைங்க. என்கிட்டே 10 வருஷம் பேசிட்டு அருணா அப்போ நம்பர் இருக்கான்னு கேட்டால் அருணா அப்போ இருக்காராங்கிறான். ஏன்னா நம்பர் கேட்டால் நம்பரே இல்லைன்ட்டா போயிடுறது. அந்த மாதிரி தலைக்கண நிற்க முடியாது. இறந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணதாசன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறந்த பிறகு இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கேட்குறீங்க, வீட்டில் கேட்குற மாதிரி. அது காரணம் என்னமா, கொஞ்சம் கூட மண்டக்கணம் இல்லாமல் நடந்தார். அதுக்கு தான் ஒரு செய்தியை சொல்கிறேன். 1974 சத்தியமூர்த்தி பவனில் சென்னையில் காமராஜர் பிறந்தநாள் விழா நடக்குது. பாட்டு தான் சொல்ல போகிறேன். காமராஜர் பிறந்தநாள் விழா நடக்குது. நடக்கும்போது ஒரு கவியரங்கம் போட்டிருக்காங்க. யாருன்னா குமரி அனந்தன், ஐயா நெடுமாறன், தலைவர் நெடுமாறன், 2000 மணி இவங்க நடத்துகிறாங்க. நாங்கள் எல்லாம் போயிட்டோம். சத்தியமூர்த்தி பவனில் கவி காமேஸ்வரின்னு பழைய ஆள் பிரமாதமாக எழுதக்கூடியவர். அவர் தலைமை, கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம். யாராரு? கண்ணதாசன் பாடுறாரு, மா கண்ணப்பன், சோம சிவபிரகாசம், அருண் நாகப்பன், வைரமுத்து அப்போ தான் அறிமுகமாகிறாரு 74. கவியரத்தில் உட்கார்ந்தோன்னே எல்லாரும் கவிதை பாடிக்கிருக்காங்க. அப்போ கண்ணதாசன் சொல்லுவார், நான்ப்பா என்னை கடைசியாக போட்டிருக்காங்க, எனக்கு அவசர வேலை இருக்கு, நான் பாடிட்டு போயிடுறேன், நீ கடைசியாக பாடு அப்படின்னாரு. நான் நல்லா சொன்னேன், சரிண்ணே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எப்போவுமே நல்ல பழக்கம் உள்ளேன், சரி நீங்கள் போயிட்டு வாங்க. கூட்டம் இருந்தாவில் நான் பாடுறதுக்கு. கண்ணதாசன் போயிட்டாருல கூட்டம் போயிரும்ல. இப்போ அருணாபனுக்காக கூட்டம் இருக்குமா? அருணாபனுக்காக கூட்டம் இருக்காது. இத்தனை வயசுக்கு அப்புறமே அருணாபனுக்காக கூட்டம் வரல. இன்னைக்கு போனேன், நான் பாடிட்டு வரேன் அப்படின்னு நான் வந்து எதிர்த்தே பேச மாட்டேன், சரின்னுவேன். உடனே அவர் என்ன கிளம்பிட்டார். கிளம்புனா கவி காமேஸ்வரி என்னையை கூப்பிடுறாரு பாடுறதுக்கு. காமராஜரின் கண்டிப்பு என்ற தலைப்பில் அருணாபன் அவர்கள் பாடுவார். வந்தேன், வணக்கம்லாம் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், வண்டிப்பூ கொண்டு வந்து வாழ்த்து செய்ய முயன்றாலும் கண்டிப்பு மாறாத கன்னி தமிழ் தலைவா, காவிய தலைவா காமராஜரே, வீடு கட்டி கொள்ளாமல், மனைவி மக்கள் வேறு கட்டி கொள்ளாமல், பதவிதனில் கூடு கட்டி கொள்ளாமல், லஞ்சம் வாங்கி கூறு கட்டு போகாமல், பாரதத்தாய் நாடு கட்டு போகாமல் காக்க வேண்டிய பெருந்தலைவர் பாதை பற்றி கொள்வீர். பாடி அந்த பாட்டை பாடிட்டு இப்படி சத்தியமூர்த்தி பவனில் அந்த மேடையிலேருந்து கேட்டுக்கு போகிறோன்னா கொஞ்சம் தூரம். கண்ணதாசன் போயிட்டார், காரில் ஏறிட்டார். நான் அதை பார்த்தேன். இப்போ திரும்பி பார்க்குறேன், கண்ணதாசன் மேடையில் இருக்கார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் எங்கோ அவசரமாக போகணும், அதை ஏடா கேட்குறேன். நான் காரில் போய் ஏற போனேன்னா நீ இந்த வீடு கட்டி கொள்ளாமல், மனைவி மக்கள் வேறு கட்டி கொள்ளாமல் ஒன்றும் பாடினியில, அந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு போ மனசுலடா, உன்னை வாழ்த்தோணுங்கிறக்காக வந்திருக்கேன்னு சொன்னார்னா, ஒரு கூழாங்கல் ஆகிய அருணாப்பனை வாழ்த்த ஒரு இமயமலை வருகிறது என்றால் அந்த இமயமலை எவ்வளவு தலைக்கிழம் இல்லாத இமயமலை, அவர் வாழ்த்தோணுங்கிற அவசியம் என்ன? இப்போ நான் கேட்குறேன், வைரமுத்து அன்னைக்கு என்னோட தான் அறிமுகமாகிறாரு. இன்னைக்கு 7000 பாட்டு எழுதிட்டாரு, பிரமாதமாக இருக்காரு, ஓஹோன்னு இருக்காரு. ஒரு நாளாவது நான் புறாப்பட்டுருக்கேன். ஆக நம்மளோட தான் வந்தார். வைரமுத்து இப்படி வந்துட்டாரு, நாம் இன்னும் இப்படி திருறோமே அப்படின்னு நான் நினைச்சேன். நமக்கு இருக்கிறது இருக்கு, நமக்கு உள்ளது இறைவன் தந்தது இருக்கு. இறைவன் தந்ததை எவனாலும் பறிக்க முடியாது. இறைவன் தந்ததை எவனாலும் பறிக்க முடியாது. என்னுடைய உழைப்புக்கு இறைவன் தந்திருக்கார். நான் இவ்வளவு காலம் உயிர் வாழ்ந்து கொண்டு எல்லாருலையும் பல பேசிக்கிட்டேன்னா அதான் இதுக்காக வைரமுத்து 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 வைரமுத்துன்னு சேர்த்து சொல்லணும். ஆமாம், பொறாமப்பட்டா ரொம்ப நாள் வாழ முடியாது சார். ஒருத்தர் மேலே பொறாமப்பட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. பொறாமப்பட முடியாது. எவன் என்கிட்ட வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, அவன் போங்கடா, அவனுக்கு உள்ளது ஆண்டவன் தருவேன், அவனுக்கு உள்ள ஆண்டவன் தருவேன் என்று பொறாமை இல்லாமல் யார் வாழ்ந்தார்களோ அவர் நிச்சயமாக நிம்மதியாக வாழ்வார்கள். வயது கூடுங்க, நீங்கள் 100 வயது வாழணுமா? நீங்கள் நான் சொல்ல கேட்டுங்க, ஒரு செய்தி தான் பரவாயில்ல. 100 வயது வாழணும்னா டாக்டர்லாம் பத்தாது. அடுத்தவங்களை பற்றி பேசுறதை விட்டுருங்க, அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறத விட்டுருங்க, அடுத்தவங்களை பற்றி பேசுறதை விட்டுருங்க, பொறாமப்படுறதை விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. எதுக்கு போச்சா, என்ன போச்சு, உயிரை போச்சு, விடுவே போச்சு, வந்துடும். பஸ் போயிடுச்சுன்னு எப்படி சொல்றேன்? அண்ணே 10ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சா? 10 நிமிஷம் ஆச்சா? 10 நிமிஷம் ஆச்சா? ஏன்னா 10 நிமிஷம் உயிரா போச்சு, பஸ்ஸால போச்சு, அடுத்த பஸ்ஸுக்கு போ, இல்லை நடந்து போ. நாங்கள்லாம் பழனிக்கு 150 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருக்கோம்.
எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எல்லாம் நடைபெற வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். அந்த நிம்மதியோடுங்க, நிம்மதியாக இந்த மகிழ்வோர் மன்றத்துக்கு வந்தவங்க நிம்மதியாக மக்கள் வாழணுங்கிறது அவங்க இந்த மகிழ்வோர் மன்றத்தை நடத்திக்கிட்டாங்க. மனிதன் நிம்மதி தான். சும்மா சிரிச்சிட்டு போகிறது இல்லைங்க, சும்மா சிரிச்சிட்டு போகிற நகைச்சுவையாக இருக்கலாம். மகிழ்வோர் மன்றம் என்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மனித வாழ்க்கையுடைய லட்சியமே மகிழ்ச்சி 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 தான். அந்த மகிழ்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்ணதாசன் அதுக்கப்புறம் காமராஜரை பற்றி எழுதுறாரு படத்தில். ஏன்னா அதான் கேட்குறாங்க பாட்டு. அந்த சிவகாமி மகன் ஒரு கட்சியிலேருந்து விலகிறாரு, புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதான் இப்போ சொல்லக்கூடாது, புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது சம்பவத்தோட சேர்ந்து நடத்திக்கிறாரு. அந்த கட்சியும் போனியாகலை. இப்போ எங்கேயும் போக முடியாமல் நஷ்டத்தில் அடிக்கிறாரு. காமராஜர்கிட்ட போகணும். காமராஜர் போய் பேசுறதுக்கு பயம். யார் போய் போகிற வெளியில போனேன் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் படாத வாடுவிட்டேன் காமராஜர். அதனால விரட்டிடுவாரு. அதனால இவர் சொல்ல முடியாமல் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறாரு. பட்டணத்தில் போகிற படத்துக்கு அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, அவனை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் பேச வார்த்தை இல்லை, வேரன் தோகையில் வேரன் இல்லாமல் தோகை ஏறடி. வேரன் இல்லாமல் தோகை ஏற வேரன் வந்து யாரு? காமராஜர். கண்ணதாசன் தோகை வாழணும்னா வேறா நீ என்னை சேர்த்துக்கொள், தூதுடுவாரு சேர்த்துக்கன்னு. அது போயிடுச்சு அவர்கிட்ட. அடுத்தது ரஷ்யாவுக்கு போறாரு காமராஜர். ரஷ்யாவுக்கு போறாரு காமராஜர். அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? அங்க போய் தடுமாற போறாருன்னு எல்லாம் சொல்றாங்க. இவர் எழுதுறாரு, சென்று வா மகனே சென்று வா, அறிவு வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கிறது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கிறது, சென்று வா மகனே சென்று வா என்று காளிதாஸ் படத்தில் எழுதினாரு. அடுத்தது எழுதினார் ஒரு படத்தில் சிவாஜியினருக்கு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினர் உண்டு. படிக்காத மேதை காமராஜர் தானே, படிக்காத மேதைகளும் பாரினர் உண்டு அப்படின்னு எழுதிட்டு இருந்தாரு. ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும், ஆண்டிகையில் கூட ஒரு ஓடு இருக்கும். காமராஜரே அது கூட உன் கையில் இல்லையே, ஆண்டிகையில் கூட ஓடு இருக்கும், அது கூட உன்னிடத்தில் இல்லையே என்று சொல்லுவார். என்றால் எப்படிப்பட்ட அந்த உணர்ச்சி அவருக்கு வந்தது பாருங்கள் சார். மனித வாழ்க்கையில் ஒருத்தர் திட்டிடுவோம், வாழ்த்திடுவோம், அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவர் அப்படி ஏங்குறாரு. படத்தை வச்சுதான் சார் ஒரு வாழ்க்கையை. மனைவியை பற்றி எழுதுறாரு, மக்களை பற்றி எழுதுறாரு, மற்றவர்களை பற்றி எழுதுறாரு. அதுக்கப்புறம் வாலி என்ன பண்ணாரு தெரியுமா? வாலி பாட்டு எழுதுறாரு. சந்தர்ப்பம் கிடைக்காம போச்சு. இனிமே நம்ம சென்னையில் இருந்து பிரயோஜனம் இல்லை. மிகப்பெரிய கவிஞன் வாலி. நான் ஸ்ரீரங்கத்துக்கே போறேன்னு பொட்டியெல்லாம் கட்டி வீட்டில் வச்சுட்டு ஒரு டீ குடிப்பேன், டீ கடையில் வந்து உட்காந்துருக்காரு. டீ குடிப்பேன், டீ கடையில் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு பாட்டு ஒளிபரப்புறாங்க. ஒரு பாட்டு ஒளிபரப்புறேன். அந்த பாட்டை கேட்கிறாரு. அந்த பாட்டை கேட்ட உடனே இனிமே நான் ஸ்ரீரங்கத்துக்கு போக மாட்டேன், சென்னையிலே இருந்து முயற்சி எடுத்து நான் வெற்றி அடைவேன் என்று வீட்டுக்கு திரும்பினார். அவர் திரும்பிய பிறகு அவர் இறக்கும் வரையிலே மிகப்பெரிய புகழ்பெற்ற கவிஞனாக வாழ ஏராளமான படங்களுக்கு பாடுனார்னா கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு தான் அவருக்கு அந்த தன்னம்பிக்கையை உண்டுச்சு. எந்த பாட்டு தெரியுமா? யார் சொன்னது? வெரி வெரி குட், கரெக்ட். மயக்கமா கரக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். நீங்க சொல்லுவீங்க இந்த அவன் பிரமாதமா இருக்கானே பிரமாதமா இருக்கானேன்னு. அவன் கதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு 1008 இருக்கும். ஆனால் செலவு சட்டையை போட்டு சென்ட் அடிச்சுட்டு வந்துடுவேன். நம்ம செலவு சட்டையும் செண்டையும் பார்த்துட்டு பிரமாதமா இருக்கான்னு நினைப்போம். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அதனால வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதாவது ஏதாவது துன்பம் வந்து ட்ரெஸ்க்கு கருத்து போட்டுறாங்க. லாபம் வந்துச்சுன்னா ஆடுறேன் ஒரு ஆணவம், உழைப்பு பார்த்தியா, என் முயற்சி பார்த்தியா, வெற்றி அடைஞ்சிங்க. நட்டம் வந்துருச்சுன்னா என்ன விதிடா, நீ தலையெழுத்து விதியில நட்டமா போச்சு. ஏடா நீ நட்டமா போனா விதியில சொல்ற, லாபம் வந்தா மட்டும் உன்னுடைய முயற்சிங்கிற, அது லாயக்கில். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். எதையும் தாங்கிக்கணும். என்ன வந்தாலும் சரி, மனிதனா பிறந்துட்டான். இந்த உலகத்திலே உயர்ந்த பிறவி எது தெரியுமா? நீ ஞாபகம், நம்ம நினைக்கிறான் மனித பிறவிதான் உலகத்திலே உயர்ந்த பிறவி. இதை விட பெரிய பிறவியே கிடையாதுங்க, கிடையாது. ஏன் தெரியுமா? மனித பிறவி ஏன் உயர்ந்ததுன்னு சொல்றேனாக்க, நமக்கு சிந்திக்க தெரியும், நமக்கு சிந்திக்க தெரியும், பேச தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், அடுத்தவனை பற்றி குறை சொல்ல தெரியும், அடுத்தவனை பற்றி பாராட்ட தெரியும்,
எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு பிறவி மனித பிறவி தான். அதுக்காக இப்போ நான் பேசுகிறேன் உங்களுக்கு, ஐயா மனிதர்களுக்கெல்லாம் பேசுகிறீங்களே, நான் ஒரு 2000 மாடு கட்டி வச்சுருக்கேன், வீட்டில் மாட்டு பண்ணை வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ ரூபா வேணாலும் தர்றேன், மற்றவங்களாம் தர்றதை விட அதிகமாக தர்றேன், என் மாட்டு பண்ணையில் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் பேசணும். நம்மளால் பேச முடியுமா? மாடுகளே நீங்கள்லாம் நலமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காக பேசத்தான் வந்தேன். திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இவ்வளவுதானே. மாட்டுக்கு பேச முடியுமா? ஆட்டுக்கு பேச முடியுமா? வேற எதுக்கு பேச முடியுமா? மனிதர்களுக்கு தான் பேச முடியும். நீங்கள் தான் கேட்பீர்கள், நீங்கள் தான் சிந்திப்பீர்கள். அதனால இந்த பிறவி, ஐயோ என்ன ஜென்மம் எடுத்தேன், இது ஒரு பிறவியா? இது ஒரு பிறவியா? அடுத்த பிறவியிலையும் மனிதனாகத்தான் நீங்க பிறக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப அடுத்த பிறவி எனக்கு என்னன்னு தெரியுமா? போன பிறவி என்னன்னு தெரியுமா? தெரியாது. யாருக்கா தெரியுமா? இந்த ஜோசியம்லாம் பாக்குறீங்கள, போன பிறவியில் நீங்க யாருன்னு கேளுங்க, சொல்றாங்கன்னு பாருங்க ஜோசியக்காரன். அடுத்த பிறவியில் யாருன்னு கேளுங்க, சொல்றாங்க பாருங்க. இந்த பிறவியில உனக்கு வந்த கஷ்டம்னா ஒரு 6 மாதத்துல தீர்ந்துருமே, நாளைக்கு தீர்ந்து சொல்லுவாங்க. 6 மாதத்துல தீர்ந்துரும்னா என்ன அர்த்தம்னா, 6 மாதம் கழிச்சு மறந்துடுவிய, ஜோசியனை மறந்துடுவிய, துன்பத்தையும் மறந்துடுவிய, அப்புறம் வரவா போறேன் அப்படின்னா துன்பம். அது அல்ல வாழ்க்கை. மனித பிறவி தான் உயர்ந்த பிறவி. அடுத்த பிறவி என்னன்னு கவலைப்படாங்க. எனக்கு வந்து அடுத்த பிறவி என்னன்னு தெரியும், அடுத்த பிறவி என்னன்னு தெரியும். இப்ப எழுதி வச்சுங்க, மறுபடியும் எழுதி கொடுத்து போறேன். அடுத்த பிறவி நான் யாருக்கு தெரியுங்க? 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு என் மனைவி கொஞ்சம் மோதல் வந்துருச்சு, கோபம் பேச என்ன சொல்ற அப்படின்னு, ஏன் வள்ளுவல் விடுங்க, அடுத்த பிறவியில் நீ எல்லாம் நாயாத்தான் பிறப்ப அப்படின்னா. 10 நாளாச்சுங்க நான் நாயை கண்டு அடிக்கிறது இல்லை. ஏன்னா அடுத்த பிறகு நாயா பிறந்தோம்னா இந்த நாய் மனிதா பிறந்து நம்மளை கல்லால் அடிக்குமே. அதனால இப்போ கூட்டமாக தெரியுது, நாய் பிரிச்சு விடுறதுலாம் கிடையாது. ஏன்னா அடுத்த பிறகு நம்ம நாயா பிறந்து நம்மளை கல்லால் பிரிப்பாங்க. அப்படியே நினைக்கிறது. மனித பிறவி உயர்ந்த பிறவி. இந்த பிறவியை நம்ம காப்பாற்றிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது சொல்லிக்கொண்டு பாலி நேரே போனார். கண்ணாசன் நேரே போனார். என்ன வாலி, யோ உனக்கு எதிரியா நான் பாட்டு எழுதுறதுக்கு யார் தெரியுமா காரணம்னாரு. ஏன் யாருன்னு? ஓம் பாட்டுனேன், நீ தான் காரணம். ஓம் பாட்டுனேன், மயக்கமா கலக்கமா பாட்டு எழுதுனீங்கல்ல, அது கடைசியா ஒரு வரி எழுதுனேன், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சார் நம்ம கீழே யாரும் இல்லை, யாரும் இல்லை, நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கீழே எவ்வளவு இருக்கேன். இப்ப நான் தான் கவலைப்படுறேன். எனக்கு கீழே ஒரு 7 பேர் பேசுறாங்கல்ல, எனக்கு கீழே யாருமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், நான் நடுவராக இருக்கேன், 6 பேர் பேசுறாங்கல்ல, எனக்கு கீழே ஒரு 6 பேர் இருக்கேன். நிம்மதியாரு போதும், இதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கு கீழே இந்த உலகமே வரும்னு ஏன் நினைக்கிற? நான் தான் எம்எல்ஏ, நான் தான் மந்திரி, நான் தான் சேர்மன், நான் எந்திருக்கடா. அவன் விதி வந்துச்சு, போயிட்டேன், போய் நிக்கட்டும், அப்புறம் வர்றான் பார்த்துக்குவோம். நமக்கு இது போதும். நமக்கு கீழே 1000 பேர் இருக்கேன். எல்லாருமே பணக்காரன், எல்லாருமே சிறந்த இல்லை. இந்த பொண்ணு இந்த பையன் பேசினேன், இன்னும் அவன் ஞாபகமாக இருக்கு எனக்கு. சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லிட்டானையா, 8 பாட்டு 8 தொகை 10 பாட்டு 12 கணக்குகளை பற்றி இந்த பொருளை சொல்றானா, நான் பொறாமப்படுறதா? எனக்கெல்லாம் தெரியாது, இந்த பையன் வந்து சொல்லிட்டானே, அடாடாடா இவனை விடப்படாது அப்படின்னு நினைக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க கத்துங்க. இன்னைக்கு சொல்ற வார்த்தை மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு ஏராளமான பாட்டு இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு அவன்தான் மனிதன் ஒரு படம், அதுல பாட்டு எழுதணும். கண்ணதாசன் 6 மாதமா எழுத்தடிக்கிறாரு, 6 மாதமா எழுத்தடிக்கிறாரு. எம்.எஸ். சுசனா வந்து கெஞ்சிறாரு, ஐயா மே மாதம் சிங்கப்பூர் ஷூட்டிங் எடுக்கணும்லையா, மே மாதம் ஷூட்டிங், அண்ணே மே மாதம் ஷூட்டிங், இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சு, நாங்கள் மே மாதம் சிங்கப்பூர் போகணும் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, நீ என்னையும் கூப்பிட்டுருக்கா போகிறேன், நீங்களும் வேணாலும் வாங்க, மே மாதம் ஷூட்டிங், நீங்கள் எப்படியாவது பாட்டு தந்தே ஆகணும், இன்னைக்கு தந்தா தான் நாங்கள் எல்லாம் சரி பண்ணணுமே அண்ணே அப்படின்னு சொல்லி கத்தி சண்டை ஓடுறாரு எம்.எஸ். சுசனா. அந்த படம் இவர் வந்து சண்டை ஓடுறாரு. சண்டை ஓடுறேன்னு இவர் பாட்டு எழுதுறாரு பாருங்க, சிவாஜி கணேசன் பாடுறதுக்காண்டு. அன்பு நடமாடும் கலைக்கூடமே, எப்ப மே மாதம் ஷூட்டிங் நடத்த போறாங்க, இவர் எழுதுறாரு, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மலை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே, இப்படி 27 மே போட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு. என்ன மே மேமேன்னு இருக்கிய, அவனை நீ ஆடு கத்திக்கிட்டே இருக்கிறா, மே 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 மாதம் ஷூட்டிங் எடுக்க போறீங்க, மே வச்சு எழுதுறாரு பார்த்தீங்களா. அதை விட எம்ஜிஆர் படத்துக்கு எழுதுறாரு பாட்டு. ராமண்ணா உட்காந்துருக்காரு,
எப்பவும் கண்ணதாசன் தான் லேட்டாக வருவார் பாட்டு எழுதுறதுக்கு. ஆனால் அன்னைக்கு கண்ணதாசன் தூக்கியாந்துட்டாங்க. சில பேர் கடத்திக்கிட்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன், கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. கண்ணதாசன் கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. மியூசிக் பார்ட்டிலாம் வந்துச்சு. ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் வரல. அவர் வந்தால் தான் பாட்டு எழுத முடியும். என்னடா பண்ணுறேன்னு தெரியலேன்னு ஃபோன் போட்டுகிட்டே இருக்காங்க. எம்எஸ்வி முதல் நாள் நைட்டு பூரா பாட்டு எழுதிட்டு மறுநாள் காலையில் வர முடியல, படுத்திருக்காரு. மறுபடியும் ஃபோன் போட்டாங்க. அவன் 10-11 மணிக்கு தான் எந்திரிச்சார். எந்திரிச்சு அவர் குளித்தார். குளித்த உடனே ஆஹா ஒரு கால் வருது. என்னையும் அவனுக்காக காத்துக்கிட்டு எல்லாரும் வாய். அவனை கண்ணதாசனுக்கு பொறுக்கலை. ஒரு சின்ன பேப்பர் எடுத்தார், என்னமோ எழுதினார். எழுதி இப்படி விசிட்டை கொடுத்துருங்க, விஸ்வநாதன் வர்றானா அவன்கிட்ட கொடுத்துருங்க, மேற்கொண்டு உள்ள பாட்டை நான் வந்து எழுதித்தாரேன்னு போயிட்டார். எம்ஜிஆர் படத்துக்கு போயிட்டார். விஸ்வநாதன் உள்ளே வர்றாரு. யோ உங்கள்கிட்ட இந்த பேப்பரை கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு கண்ணதாசன். இந்த பாரு என்னென்ன அது என்னென்னு எழுதிந்தார். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 திங்களிலேன்னு எம்ஜிஆர் பாடு வருவதில்ல. அந்த வரியை முதல் வரி பல்லவி தான் கொடுத்துருவேன். ஏயா நான் தூங்கினு திட்டிருக்காரு அவரு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான்னு எழுதியிருக்காரு. ஐயோ ரொம்ப கோபமாக இருக்காரு. போறேனே போடா, நாளைக்கு வந்து மற்ற எழுதித்தாரு. நீ இவ்வளோ நேரம் என்னை போட்டு கொண்டு விட்டியே ஓ அப்படின்னு அந்த சூழ்நிலையை எப்படி எழுதுகிறான் மனிதன் என்பதற்காக சொல்கிறேன். அது பாட்டுக்கு பொருந்துவது பற்றியில் படத்துக்கு பொருந்துவது பூரா வாழ்க்கையிலே அவர் எழுதக்கூடியவர் என்பதை சொல்லிக் கொடுக்குறேன். சம்பத்து தோத்துட்டார். சம்பத்துக்காக அவர் ஏகப்பட்ட செலவழித்து ஈவிகே சம்பத்துக்கு தேர்தலை நிற்க வச்சார். அவரே ஜெயிக்கிறான்னு நினைச்சாரு, ஆனால் அவர் தோற்று போயிட்டார். அன்னைக்கு பழைய பாண்டிய படத்துக்கு பாட்டு எழுத வேண்டியிருக்கு. வந்துச்சு எம்ஆர் ராதாவுக்கும் அவங்களுக்கும் தகராறு. அந்த சீன் எழுதுறாரு, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்ணங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே எழுதுறாரு. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படித்தான் அந்த ஆளுக்கு அமையுமா சத்தியமாக சொல்லவா, அவருக்குன்னு அமையுது. அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் அமையுது பாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஊர் அண்ணா கேட்குறாரு, அண்ணாவை பார்க்க வர்றாங்க. ஏப்பா எந்த ஊருன்னு அவன் தொண்டன் சொல்கிறேன், நான் கரூர்னேன். எல்லாரும் கரூரில் இருந்தாண்டா வர்றோம். அண்ணா சொல்கிறேன் எல்லாரும் கரூரில் இருந்தாண்டா வர்றோம், நீ மட்டும் வர்ற. அதுப்போ ஒரு படத்துக்கு பாடல், எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, நான் நீ அறிந்த ஊர் அல்லவா, அந்த ஊர் நானும் கூட இருந்த ஊர் அல்லவான்னு ஆரம்பித்தவர். கருவூரில் பிறந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தண்ணில் என்னை பரிதவிக்க விட்டு அந்த மேலேறி போய்விட்டாள் அந்த மங்கையின். ஒவ்வொரு ஊரா ஒரு 25 ஊரை போட்டு கருவூர்னு சொன்னாக்கா 25 ஊரை போட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அந்த படத்தை நிறைவாக ஒன்று சொல்கிறேன். அவர் குடிப்பார்னு சொன்னாங்கல்ல, கண்ணதாசன் குடிப்பார்னு சொன்னாங்க. அவர் மனசது கிடையாது குடிக்காது, அவர் பப்ளிக்காக உட்காந்து சாப்பிடுவார். ஆனால் ஒன்று, ஒரு நாள் கூட குடித்து விட்டு அவர் பாட்டு எழுதியதில்லை என்று வச்சுங்க. இதுதான் முக்கியம். ஏன்னா தொழிலை தெய்வமாக கருதினார். ஒரே வார்த்தை முடிச்சதுக்கப்புறம் பிசு என்ன போயா பாட்டு முடிக்கல, நாளைக்கு பாப்பா ஓ கண்ணப்பா வா, மருந்து எடுப்பார். அவர் மருந்துன்னு சொல்ல மாட்டார், மருந்து எடுப்பார். மருந்து எடுத்து ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி நிறைய ஊற்றிடுவார். போதையே வராது. அவரோட சேர்ந்து குடித்தவனுக்கு போதையே வராது. அப்படி தண்ணி ஊற்றுவாங்க. ஊற்றி குடிச்சாரா குடிச்சிட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரு நாள் பாட்டு எழுத வேண்டியது, குடியாரனை பற்றியே பாட்டு எழுத வேண்டியிருக்கு. சிவாஜி கணேசன் படம் நீதிங்கிற படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணே அவன் வந்து சத்தியம் பண்ணுறானே, இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு ஒரு வரி எழுதி பல்லவி போட்டு எனக்கு ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு காதலிட்டு போய் பொண்டாடிட்டு போய் சத்தியம் பண்ணணும் சிவாஜி கணேசன். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க. இவர் எழுதி கொடுத்தாரு, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணி சத்தியம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். இன்னைக்கு என்ன நாளை முதல் எழுதுறிய, எந்த குடியாரனும் இன்னையோட குடிய நிறுத்த வேண்டிய சொல்ல மாட்டானா, எனக்கு தான் தெரியும். நாளை முதல் குடிக்க மாட்டேனே சொல்லுவேன். அதனால குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. ஏன் தெரியுமா சொல்றேன், ராத்திரி என்ன சொல்றானோ காலையில மாத்திடுவேன் பேச்ச. இப்ப நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு ஏன் எழுதுன்னு தெரியுமா, அது ராத்திரி குடிச்சிட்டு படுத்துருக்கேன்ல, மறுநாள் காலையில் போய் அவனை கேளு, ஏப்பா இன்னையோட நிறுத்துறியா, நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன். நீ என்னைக்கு கேட்டாலும் நாளை முதல் குடிக்க மாட்டேன். இந்த அலைகள் வந்துட்டு போகுது பார்த்தியா, அதுவா தாடா குடிகாரனுடைய வாழ்க்கைன்னு சொன்னேன். அசந்து விட்டாரா யாரு எமர்சன் சொல்றாரு, நாளை முதல் குடிக்க மாட்டேன். நீ எப்படியா சிந்திச்சா அவனு, அது குடிகாரனுக்கு தானே தெரியும் குடி பற்றி. யார் சொல்லுவா பாரு, நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும். அதுக்கப்புறம் கர்ணன் படத்தையெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் நான் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நான் வர்றேன். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன்.
கம்பராமாயணத்தை தான் நான் ஆரம்பித்தவன், கம்பராமாயணத்தில் முடிக்கிறேன். கம்பனுடைய பாட்டு இருக்குல்ல, கம்பனுடைய பாட்டு 10,000 பாட்டு, 10,000 பாட்டு எழுதிய கம்பன் எங்கே தெரியுமா நின்றான்? 10,000 பாட்டே நின்றாரு இல்லை, வில்ல முடிச்சார் ராமர். அங்கே முடிச்சேன். சாரி, அதான் எனக்கு நானே எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் தெரியும். மேடையில் முடிக்கிறதுக்கு 65 வருஷமாக யாரை முடிக்கிறதுன்னு தெரியும். அது இப்படி வந்துட்டு போனாலும் முடிக்கிறேன்னு அர்த்தம். அந்த சீட்டெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படின்னா ஒரு செய்தி சொல்லுங்க. கண்ணதாசன் நானும் குருவிக்குடாமட்டின்னு ஒரு ஊரில் பேச போனால் ராத்திரி 10 மணி இருந்ததுலாம் முடிச்சு போனால் 10 மணி. அப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணதாசன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறக்கா மூச்சை பிடிக்கின்னு கத்துறேன். கண்ணதாசன் என் பக்கத்தில் வந்துக்கிட்டே அவனை சட்டையை பிடிச்சி எழுதுறா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் சட்டையை பிடிச்சி இருக்கோம் இல்லையா, நானும் பேசத்தான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு வழியாக அவனுக்கு சிட்டையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவனை கூட்டியாந்துறாங்க. கூட்டியாந்து உட்கார வச்சதுக்கப்புறம் அடுத்து நான் பேசணும். கமலா தேட்டர் முதலாளி விஎன் சேவன்ஜியே என்னை கூப்பிட்றாரு. கவிஞர் அருணாபன் பேசுவார். நான் இப்போ சென்னையில் இருக்கேன். அவரோட எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு கேட்டார் தலைவர். அவங்க 3/4 மணி நேரம் பேசி எழுதியிருக்காங்கண்ணே. இல்லை வேண்டாம், 1/2 மணி நேரம் பேசுங்கன்னு தலைவர் சொன்னார். சரின்னு பேச போகும்போது கண்ணதாசன் சட்டையை பிடிச்சிருந்தாரு. ஐயோ நான் பேசவே இல்லையா, விடுங்கய்யா, என்னையா சட்டையை பிடிச்சிருக்கு, எவ்வளோ நேரம் பேச போகிறேன்? 3/4 மணி நேரம் பேசிட்டு விழாக்குழுவினை எழுதியிருக்காங்க. 1/2 மணி நேரம் பேசிட்டு தலைவர் சொல்றாரு, வேண்டாம்ண்ணா 10 நிமிஷம் பேசுனா போதும். 10 நிமிஷம் பச்சை பிள்ளை மாதிரி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிருக்கு, 10 நிமிஷம் பேசுனா போதும். அவர் 3 டைலர். உடனே நான் போனேன், மைக்கு போனேன். இதே என் வாழ்க்கை. மைக்கு போனேன். கவிமகளை ஓய்வின்றி காதலிக்கும் வல்லவனே, அவளை நீ காதலிக்க அச்சாரம் எதை கொடுத்தாய்? முத்தமிழால் 300 முத்தங்கள் கொடுத்ததனால் அத்தானை என்ற ஆணைக்கு நின்றாலோ, 8ஆம் வகுப்பதனை எட்டாத நீ அவருக்கும் எட்டாத அர்த்தங்கள் கூட்டினையோ, எப்படித்தான் கூட்டினே? கவியரசே, உன் தாள் வணங்கி இங்கே வந்திருக்க தலைவர்களெல்லாம் வணங்கி, இப்பொழுது நேரம் மணி 10:30 ஆகிவிட்டது. எனக்கு இலக்கியத்தில் காதல் என்ற தலைப்பு. காதலை பற்றி பேசி உங்களுக்கெல்லாம் வீட்டு நிலையை உண்டாக்காமல் வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். 2 நிமிஷம் வந்துருக்காரு. உட்கார்ந்தோடனே தலைவர் கூப்பிடுறதுக்குள்ள கண்ணதாசன் மைக்கு வந்தாரு. வந்துறாரு, என் தம்பி நாகப்பன் பேசியும் பேரெடுப்பான், பேசாமலும் பேரெடுப்பான். இந்த கூட்டத்தை பேசி இருந்தால் அவன் பேரை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அவன் பேசாதான் நல்ல பேச்சாளர் என்ற பெயரை எடுத்தான். அவனுக்கு என்னுடைய வாழ்த்து கேட்டு வந்து உட்கார்ந்தாரு. அப்படி பேசியும் பேர் எடுப்பான், பேசாமலும் பேர் எடுப்பான்னு பேர் எடுத்தேன்னா அவர் கூப்பிடுற அளவுக்கு நான் வச்சுக்கலாமா என்பதை சொல்லி கம்பராமாயணத்தையும் கண்ணதாசனையும் இணைத்து இன்னொரு முறை பேசுவேன் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.